நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி வந்து பாரதிய மனைவியா ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம தமிழையும் அவங்களோட மகளா வந்து ஏத்துக்கிற மாரி தான் காட்டியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறோம். சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி வந்து வெளிநாடு கிளம்புறதுக்காக எல்லாமே வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில வந்து அவருக்கு வந்து விசா செக் பண்ணுறதுக்காக ஆஃபீஸர்லாம் வர்றாங்க. அந்த இடத்துல பார்த்துக்கிட்டோம்னா அவங்க வந்து கேட்குறாங்க, "ஆதி உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டு எல்லாத்துலயுமே இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்க குழந்தையையும், உங்க மனைவியையும் எங்க? அவங்கள பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து விசா கிடைக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஐய்யய்யோ! இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி என் ஒய்ஃபும், என் குழந்தையும் வந்து ஊருக்கு போயிருக்காங்க. நீங்க வந்து நாளைக்கு வாங்க. நாளைக்கு வந்தாங்கன்னா, கண்டிப்பா அவங்க வந்து ஊர்லேருந்து வந்துருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஓ! அப்படியா? அப்படின்னா நாங்க நாளைக்கு வாரோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸர்லாம் கிளம்பி போயிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா ஆதி வந்து பயங்கரமா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னடா பண்றது? இப்போ உடனடியா வந்து ஒரு ஒய்ஃபு, ஒரு குழந்தைக்கு நம்ம எங்க தான் போறது? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா தமிழ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா எப்படியாவது வந்து அப்பாவோட மனச மாத்தி நம்ம கூட இருக்க வச்சிரணும். அப்பா வேற வெளிநாடு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்றதும்மா? அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாடி உங்க அப்பாவ எப்படியாவது அந்த வெளிநாடு போறத தடுத்தா தான் நம்ம வந்து இதெல்லாம் பண்ண முடியும். அதனால அவருக்கு இன்னைக்கு வந்து நம்மளே சமைக்க போவோம். அங்க போய் அங்க என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு எப்படியாவது வந்து உங்கள் அப்பாவோட மனசில் பழைய ஞாபகத்தெல்லாம் கொண்டு வர பார்ப்போம். அவரை வந்து நம்மளை ஏற்றுக்கிட்டு வாழ எப்படியாவது வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பிளான் போடுற மாதிரி தான் காட்டுறாங்க. சரி வா இன்னைக்கு வந்து நாங்களே சமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டோட அம்மா இருக்காங்களே அவங்கக்கிட்ட இன்றைக்கி நாங்களே சமைக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் பாரதியும் வந்து அங்கேருந்து போகிறாங்க. போய் அந்த வீட்டில் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா ஆதி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து தமிழை வந்து பார்க்குறாங்க. தமிழை பார்த்தோன்னே சிரிக்கிறாங்க. சிரித்த உடனே தான் நம்ம ஆதிக்கு வந்து ஒரு ஒரு யோசனை தோணுது. எப்படி நம்ம வந்து இவங்க 2 பேத்தையுமே வந்து நம்மளோட மனைவி, குழந்தையா வந்து நடிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பாரதி வந்து கூப்பிடுறாங்க. "எனக்காக நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "சொல்லுங்க. எங்களுக்காக எங்களால முடிஞ்ச ஹெல்ப்ப நாங்க பண்ணுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து சொல்றாங்க. "இல்ல நான் வந்து வெளிநாடு போறேன். அது உங்களுக்கு தெரியும்ல?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "ஆமா, தாத்தா சொன்னாரு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆமா, வெளிநாடு போறதுக்கு இப்போ வந்து என் ஒய்ஃபு, என்னோட குழந்தைய மட்டும் என் கூட இருந்தா உடனே விசா கிடச்சிரும்னு சொல்றாங்க. அவங்க வந்து இல்ல இப்போதைக்கு. நீங்க வந்து ஒரு நாள் மட்டும் நாளைக்கு ஒரு நாள் ஆஃபீஸர் வருவாங்க. அப்போ மட்டும் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் என்னோட ஒய்ஃபு, என்னோட ம ம என்னோட குழந்தையா வந்து நீங்க 2 பேரும் நடிக்கிறீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "சரி நாங்க நடிக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாரதியும் சொல்லிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவுடனே நடந்தது எல்லாத்தையுமே வந்து நம்ம இவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார்ட்ட நம்ம ஆண்டாள்கிட்ட. ஆண்டாள் வந்து, "ஏய் சூப்பர்டி! இது வந்து உனக்கு கிடைச்ச வாய்ப்பு. ஒரு நாள் வந்து அவரோட மனைவியா நடிச்சேன்னா அவருக்கு பழைய ஞாபகத்தெல்லாம் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீயும் தமிழும் சேர்ந்து கண்டிப்பா வந்து இத பண்ணியே ஆகணும். இது வந்து அந்த ஆண்டவனா பார்த்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்துருக்கான். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவர்கிட்ட பழகி, அவரோட மனைவி, அவரோட குழந்தைகள பத்தியெல்லாம் ஞாபகப்படுத்துங்க. கண்டிப்பா அவருக்கு பழசு ஞாபகம் வரும்." அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து ஒரு ஐடியா குடுக்காங்க. சரிடி அப்படின்னா நாளைக்கு வந்து நாங்கள் போய் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து அவங்க ஜம்முன்னு புடவை அவங்கெல்லாம் கட்டிட்டு ஜம்முன்னு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. போய் அங்கே வீட்டில் வந்து ஆதி இருக்காங்க. ஆதி வந்து வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்ன இன்னும் ஆஃபீஸர் யாரும் வரலையா அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க. இல்லை இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம பாரதி வந்து சொல்கிறாங்க, சரி நம்ம டீ போட்டு குடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. சரி டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியும் சொல்லிடுறாங்க. உடனே வந்து பாரதி வந்து ஆதிக்கு பிடிச்ச மாதிரி ஆதி எப்படி வந்து டீ குடிப்பாரோ அதுக்கு பிடிச்ச மாதிரியே டீ போடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. டீ போட்டு கொஞ்ச நேரத்தில் கொண்டு வராங்க. கொண்டு வந்தோடனே ஆதி வந்து குடிக்காங்க. குடிச்சு பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து பயங்கரமான சர்ப்ரைஸாக இருக்குது. என்னடா இந்த டீயை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டைம் குடித்த மாதிரியே இருக்கே, பழக்கப்பட்ட டேஸ்ட் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த டீ எங்கே எப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் சமையலும் வந்து எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி இருக்குது, அடிக்கடி சாப்பிட்ட ஒரு உணர்வு வருது, இந்த டீயை குடித்தாலும் அதே ஒரு ஞாபகம் தான் வருது. இது எப்படி எப்படி எனக்கு புரியவே இல்லையே. வேறு யார் சமைச்சாலும் என்ன செஞ்சாலுமே வந்து எனக்கு அது வந்து தோணவே மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் சமைச்சா தான் அப்படி தோணுது. அது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆதி வந்து கேட்குறாங்க. இல்லை இது தெரியல. நான் எப்பயுமே வந்து என் ஹஸ்பண்டுக்கு இப்படி தான் சமைச்சு கொடுப்பேன். அவர் இந்த மாதிரி தான் விரும்புவார். அவர் டீயும் இப்படி தான் குடிக்க நினைப்பார். அவருக்கு பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா? அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் ஒரே டேஸ்ட்டு போல் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்கிறாங்க. இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியும் சொல்லிகிட்டு இருக்காங்க.
அடுத்து நம்ம தமிழ் இருக்காங்கல்ல, தமிழ் வந்து "அப்பா டீ குடிங்கப்பா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்ட உடனேயுமே வந்து நம்ம ஆதியோட மனசுக்குள்ள ஏதோ பண்ண ஆரம்பிச்சுருது. இதயத்த பிடிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. ஏதோ பண்ற மாரி இதயத்த வச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாரி காட்டுறாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாரி பாரதி வந்து கேட்குறாங்க. "இல்ல உங்க பொண்ணு வந்து என்னைய அப்பான்னு கூப்பிடுறப்ப எனக்கு வந்து ஏதோ மனசுக்குள்ள ஏதோ பண்ணுது. இதுக்கு முன்னாடியும் அவ வந்து 2, 3 தடவ என்னைய அப்பான்னு கூப்பிட்டுருக்கா. அப்படி கூப்பிடும்போது பார்த்துக்கிட்டோம்னா, என் இதயம் ஏதோ ஒரு படபடப்பா இருக்கிற மாரி இருக்கு. எனக்கு அத வந்து சொல்ல தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து உங்க கூட பழகுன ஒரு ஃபீலாவே இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பாரதி வந்து மனசுக்குள்ளேயே நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க தானே என்னோட ஹஸ்பண்ட். அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் பழகுன மாரி இல்லாம இருக்கும்? நீங்க கண்டிப்பா வந்து கூடிய சீக்கிரம் எங்க கூட சேர்ந்து வாழத்தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து நெனச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. உடனே வந்து ஆதி வந்து கேட்காங்க, "என்ன ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல சும்மா யோசிச்சேன். ஃப்யூச்சர்ல என்ன நடக்கும் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களோட நல்ல மனசுக்கு, பாப்பாவோட நல்ல மனசுக்கு வந்து உங்க ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பா உங்க கூட சேர்ந்து வாழத்தான் போறாரு. திரும்பி உங்ககிட்ட வந்துருவாரு பாருங்களேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஆதி அவர பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. 3 பேர் ஜாலியா உட்காந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.